இங்க ஒரு அம்மா மோமோஸ் பண்றாங்க. அதான் கொழுக்கட்டை. அது பண்ணிட்டு அது சாப்பிடலான்னு போகும்போது பார்த்தா, அது கத்துது. என்னமோ உயிர் இருக்க மாரி கத்துதா, உடனே அது பயந்து கீழ போட்டுறாங்க. அது பார்த்தா ஒரு குழந்தை மாரி இருந்ததா, இவங்களுக்கும் அது ரொம்ப பிடிச்சு போயிடுது. அதுக்கப்புறம் அது அவங்களோட சொந்த மகனாவே பார்த்து அத வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு சாப்பாடு போடுறது என்ன, குளிப்பாட்டுறது என்ன, அப்படியே அது அப்படியே வளர்ந்துருதா, வளர்ந்துட்டு இது கேட்ட கேட்டுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேற கூட்டிட்டு வந்துருச்சு போல இருக்கு. அது கூட்டிட்டு வந்து எல்லாமே சந்தோஷமா டயத்துல அப்படியே கிளம்பலான்னு போம்போது, எங்க அம்மா விடமாட்றாங்க. "நீ எதுக்கு போற? என் கூட இரு" அப்படின்னு சொன்னா அது கேட்க மாட்டேங்குது போல இருக்கு. இவங்களும் வேற வழி இல்லாம அத தூக்கி அப்படியே சாப்பிட்டுறாங்க போல இருக்கு. அது சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி டிப்ரெஸ்ட் ஆகும்போது, அது தல தெரியுது. என்னடான்னு பார்த்தா அது அவங்களோட உண்மையான மகன். ஆக்சுவலா இங்க என்ன நடந்திருக்குன்னா, இந்த பையனும் இப்படிதான் விட்டுட்டு போயிருப்பாங்க போல இருக்கு. அதனால தான் இந்த லேடி மென்டலா அஃபெக்ட் ஆயிட்டு, இந்த ஒரு கொழுக்கட்டை இருக்கு, அதுக்கு உயிர் இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இத்தன வருஷம் ஓட்டிட்டு இருக்காங்க. சாரி, இத்தன மாசம். அப்புறம் இந்த லேடி, அவங்க பையன், அவங்க மருமக எல்லாருமே உட்காந்து சாப்பிட முடிக்க இந்த கதைய அப்படியே முடிக்கிறாங்க.